அன்பான தமிழ் உள்ளவங்களே, உங்களை ஷெக் பத ஸ்டார் சி சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். நம்ம இப்போ என்ன மாதிரி ரீடிங் பார்க்க போகிறோன்னா, உங்கள் பர்சன் உங்களை பற்றி நினச்சிட்டு இருக்க விஷயங்களை பற்றி உங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கும். அந்த புரிதல் உண்மையா அவங்க நினச்சிட்டு இருக்காங்க, என்னை பற்றி அவங்க ரொம்ப உயர்வாக நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. ஆனால் அதுதான் உண்மையா அப்படின்னு பார்க்க போகிறோம். அந்த உணர்வுகள் வந்து உண்மையா, நீங்கள் அவங்கள பற்றி அசியூம் பண்ணி வச்சிருக்கிறது, புரிஞ்சு வச்சிருக்கிறது உண்மையா அப்படின்னு பார்க்குறோம். ஏஞ்சல் ஆஃப் பேலன்ஸ், நீங்கள் ரொம்ப பேலன்ஸ்டான பர்சன் நினைக்கிறாங்க. ரொம்ப எந்த பெரிய சூழ்நிலை சந்தர்ப்பங்கனாலையும் நீங்கள் அந்த பேலன்ஸை விட மாட்டீங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. ஃபிஃப்த் சக்ரா, ஆர்கேஞ்சல் கேப்ரியல், ஃபேமிலி. கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ், உங்கள் பர்சன் உங்கள் நினச்சிட்டு இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட காதலை கூடிய சீக்கிரம் அவங்க சொல்கிற முடிவோடு இருக்காங்க. உங்கள் புரிதலும் அதுதான் அப்படின்னா பிரபஞ்சம் அதுக்கு வந்து க்ரீன் சிக்னல் சொல்கிறாங்க. நீ சரி நினச்சிட்டு இருக்கிறது சரிதான், உன் பர்சன் உங்ககிட்ட வந்து சொல்ல தான் போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது தேர்ட் சக்ரா, அவங்களுக்கு எது பாஸ்ட் ஒன்று இருக்குது. கண்டிப்பாக அது ஃபேமிலியாக இருக்கலாம், பாஸ்ட் ரிலேஷன்ஷிப், இல்லைனா ஃபெயிலியர்ஸ், எதுவாக வேணால் இருக்கலாம். அதெல்லாம் இருந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வந்துட்டுருக்காங்க. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து தேர்ட் சக்ரா, இது வந்து சோலார் பிளெக்ஸஸ், இது வந்து க்ரியேட்டிவ் எனர்ஜி, இல்லைனா லைஃப் ஃபோர்ஸ் எனர்ஜி எல்லாமே ரெப்ரசன்ட் பண்ணுற சக்ரா. ஸோ இதுக்கப்புறம் தான் நம்ம ஹார்ட் சக்ரா ஹீல் ஆகும். ஸோ அவங்க படிப்படியாக முன்னாடி வந்துட்டுருக்காங்க. ஏன் ஹார்ட் சக்ரா ஹீல் ஆனால் தான் இங்கே த்ரோட் சக்ரா ஓப்பன் ஆகும். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபிஃப்த் சக்ரா. ஸோ ஜம்ப் ஆகுறாங்க. எதனால் அப்படின்னா நீங்கள் ரொம்ப பேலன்ஸ்டாக இருக்கீங்க. இதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்திருக்கும் நீங்கள் பேலன்ஸ்டாக இல்லைனா. ஆனால் உங்கள் பர்சன் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஓகே நான் நம்பலாம், நான் இதுக்கிட்ட சொல்லலாம் அப்படின்ற மாதிரி ஒரு புரிதலுக்கு வரதுக்கு காரணம் நீங்கள் ரொம்ப பேலன்ஸ்டாக இருக்கீங்க இந்த கனெக்ஷன். உங்ககிட்ட எந்த மாதிரி முன்னாடி பின்னாடி போகிறதோ, இல்லை வந்து சந்தேகத்தோடு இருக்கிறதோ, அவங்கள சந்தேகப்படுறதோ, நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப பேலன்ஸாக இருக்கீங்க, ரொம்ப அமைதியாக இருக்கீங்க. உங்களோட நம்பிக்கை, உங்களோட புரிதல் தான் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த பேலன்ஸ் நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா செகண்ட் சக்ரா. நீங்கள் தான் உங்களோட ஐடியாஸ், தாட் ப்ராசஸ், அது எல்லாத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த என்ன சொல்கிறது, சோர்ஸ் சாப்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் அந்த ஃபுட்டு எனர்ஜி. அவங்க வந்து முன்னாடி போயிட்டுருக்காங்க அப்படின்னா உங்களோட பேலன்ஸும் உங்களோட க்ரியேட்டிவ் வேஸ் தான் அவங்களுக்கு வந்து பெரிய பெரிய உந்துதலாக இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் தான் இந்த பர்சனுக்கு இந்த ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டோட டோரை ஓப்பன் பண்ணி விட்ட ஒரு ஜீவன். ஸோ இவங்களோட இன்டென்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப தெளிவாக இருக்குது. உங்ககிட்ட பேசணும், அவங்களோட பழைய விஷயங்கள் பழைய விஷயங்கள், பழைய கவலைகள், வருத்தங்கள், நம்மக்கிட்ட இருக்க அந்த பட்ட காயங்களோட வடு, இது எல்லாத்தையுமே வந்து ஆற்றிட்டு உங்களோட ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதாவது அவங்க எடுத்து வைக்க போகிற அடுத்த அடி உங்களோட அவங்க வாழ போகிற அந்த வாழ்க்கைக்கான முதல் அடியாக தான் இருக்கணும் அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அகெயின் பேலன்ஸ், உங்கள் பேலன்ஸ் வந்து அவங்க ரொம்ப 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 அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. ரெண்டாவது தடவை பேலன்ஸ் கார்டு வந்துருச்சு. நீங்கள் பேலன்ஸ்டாக மட்டும் இல்லை, ரொம்ப நியாயமாகவும் இருக்கீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபேர்னஸ் அண்ட் கிளாரிட்டி, அதுதான் கீ. நீங்கள் வந்து எங்கேயுமே எதுக்குமே யாருக்குமே வந்து ஒரு அநியாயம் பண்ணுற மாதிரியோ, துரோகம் பண்ணுற மாதிரியோ இல்லை. ரொம்ப பேலன்ஸ்டாக இருக்கீங்க. தப்பு பண்ணால் தப்பு, அது யாராக இருந்தால் என்ன தப்பு, நல்லது அப்படின்னா நல்லது. அதுக்காக தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து அவங்கள ப்ளேம் பண்ணுறது, இல்லைனா வந்து கிண்டல் பண்ணுறது, அசிங்கப்படுறது, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் ஓப்பனாக சொல்கிறீங்க, அவ்வளோதான். இது தப்பு, இப்படி பண்ணாத அப்படின்னு சொல்கிறதோடு நீங்கள் விட்டுடுறீங்க. அது வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு அழகான ஒரு என்விரான்மெண்ட்டை நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க இந்த எனர்ஜினால். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, அடுத்தவங்க முன்னாடி நம்மளை அசிங்கப்படுத்துவாங்க, இல்லைனா கேலி பண்ணுவாங்க. ஏன்னா நம்மளை சுற்றி இருக்கவங்கள வந்து தப்பாக பேசி நம்மளை காயப்படுத்த ட்ரை பண்ணி, இந்த மாதிரி எந்த மாதிரி ட்ராமாவும் உங்ககிட்ட இல்லை. ரொம்ப ரொம்ப அமைதியாக இருக்கீங்க. உங்களுக்கு மனசில் பட்டது இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக சோடு இருக்குது கையில், கத்தி. நீங்கள் வந்து எதையும் மறைக்கிறது இல்லை. அதனால தான் உங்கள் த்ரோட் சக்ரா ரொம்ப ஓப்பனாக இருக்குது. நீங்கள் மறைக்கிறது இல்லை. நீங்கள் அவங்க தப்பாக நினச்சிப்பாங்க அப்படின்னு நீங்கள் எதுவும் வந்து என்ன சொல்கிறது, உள்ளே ஒன்று வச்சு வெளியில் ஒன்று சொல்கிறது இல்லை.
என்ன நடந்தாலும் சரி நான் உண்மைய சொல்றேன். இதுதான் நியாயம். இது எனக்கு படுற நியாயம். நீங்க அவங்களுக்கு நியாயம்னு கூட சொல்லாதீங்க. இது எனக்கு படுற நியாயம். அப்படின்ற மாதிரி நீங்க எல்லாத்தையும் சொல்லிடுறீங்க. அது வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால தான் உங்களோட வந்து கொலாபரேஷன். 3 ஆஃப் பென்டிக்கிள்ஸ் எனர்ஜி. இந்த எனர்ஜி தான் அவங்கள உங்ககிட்ட அட்ராக்ட் பண்ணி கொண்டு வரப்போகுது. எடுத்தோனே வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு குரூப் ஆஃப் பீப்பிளோட தான் இருக்கீங்க. அதுக்கப்புறம் தான் நீங்க 4 ஆஃப் வாண்ட்ஸ் இந்த ஃபேமிலி எனர்ஜிக்கு போறீங்க. ஸோ மேபி மோஸ்ட்லி நீங்க ஏதாவது ஒரு விஷயத்துல அவங்களோட சேர்ந்து வேலை செய்ற மாரி இருக்கும். இது வந்து வேலை மட்டும் தான்னு அவசியம் இல்ல. எங்கேயாவது ட்ரிப் போறதா இருக்கலாம். இல்லன்னா நீங்க வேற ஏதாவது அவுட் ஆஃப் த வொர்க் ஒரு சோஷியல் காஸ்க்காக பண்றது. ஏதோ ஒரு விஷயம் நீங்க வந்து ஒண்ணா சேர்ந்து வேலை செய்ய போறீங்க. இல்ல ஒண்ணா சேர்ந்து ஏதோ பிளான் பண்ணீங்க. பயங்கர சீரியஸ் டிஸ்கஷன் போகுது. உங்களோட இந்த நியாயம், இந்த கிளாரிட்டி அதுதான் வந்து அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம். அதுதான் இந்த கனெக்ஷன அவங்க அடுத்த ஸ்டேஜுக்கு எடுத்துட்டு போறதுக்கு முழு முதற் காரணம். அது இல்லாம கருணை. யூ ப்ரொவைட் கேர் அண்ட் ஸ்டெபிலிட்டி. பிளெண்டிங் பிராக்டிகாலிட்டி அண்ட் வித் அபண்டன்ஸ். அதுதான் உங்ககிட்ட வந்து நியாயம் இருக்கு, அக்கறை இருக்கு. ஆனா அதுக்காக வந்து அவங்க என்ன தப்பு பண்ணாலும் அத பார்த்துட்டு, "ஐயோ! நான் நேசிக்கிறவன். நீ என்ன தப்பு வேணா பண்ணலாம்." அப்படியே இல்ல நீங்க. அக்கறை இருக்கு, காதல் இருக்கு, அன்பு இருக்கு, ஒரு அரவணைப்பு இருக்கு. அதே சமயம் தப்பு பண்ணா தட்டி கேட்கிற அந்த விதமும் இருக்கு. அதுதான் உங்களுக்கு ரொம்ப அந்த பேலன்ஸ் தான் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க ரொம்ப ந ஒரு பக்கா ஃபெமினின் எனர்ஜி அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே மாரி பார்த்தீங்க அப்படின்னா, கம்பேஷன். யூ எம்பாடி எமோஷனல் விஸ்டம் அண்ட் கேர். கிரியேட்டிங் எ லவ்விங் ஸ்பேஸ் ஃபார் அதர்ஸ். நான் இப்ப தான் அத சொல்லி முடிச்சேன். நீங்க அடுத்தவங்களுக்காக ஒரு அழகான ஸ்பேஸ உங்கள சுத்தி கிரியேட் பண்ணி உங்களோட இருக்க யாருக்குமே வந்து ஒரு மனத்தாங்கல் இருக்காது. ஏன்னா, அங்க இருக்க எல்லாத்தையுமே நீங்க கிளியர் பண்ணி விட்டுருவீங்க. இல்லன்னா வந்து உங்க எனர்ஜிக்கு அப்படி ஒரு அழகு இருக்கு. ஏதோ ஒரு விஷயம். அங்க வந்து கசப்பே இருக்காது. ஒண்ணா நீங்க நேர்ல சொல்லிருவீங்க. இல்லன்னா வந்து தட்டி கேட்டுருவீங்க. அப்படி இல்ல அப்படின்னா, அது அது பெரிய விஷயமாவே நீங்க எடுத்துக்க மாட்டீங்க. அவ்வளோதான் ஓகே தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னா, அது அவ்வளோதான் நீங்க அங்கேயே விட்டுருவீங்க. அத இழுத்துட்டு போறது, அத வந்து பின்னாடி சொல்லி காமிக்கிறது. நோ. அங்கேயே பேசி, அங்கேயே முடிச்சு, அப்பயே முடிச்சுட்டு போயிட்டே இருக்கீங்க. அது வந்து ஒரு அழகான எனர்ஜிய கிரியேட் பண்ணுது, ஸ்பேஸ கிரியேட் பண்ணுது. அதுதான் உங்க பெர்சனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால தான் அவங்க என்ன சொல்றாங்க, "கல்யாணம் பண்ணிக்கலாமா?" அப்படின்னு கேட்குறாங்க. இல்ல அடுத்தது உங்ககிட்ட வந்து அத தான் கேட்க போறாங்க. அதுதான் உண்மையா கேட்க போறாங்களான்னு பார்ப்போம். This is a time out, not a goodbye, right? நீங்க லைட்டா சண்டை போட்டிருந்தீங்க அப்படின்னா, சரி ஒரு பாஸ் எடுத்துக்கலாம். இது வந்து குட் பை இல்லல்ல அப்படின்றாங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, இட்ஸ் லைக் அ செலிப்ரேஷன் பீயிங் அரவுண்ட் யூ. உங்க பக்கத்துல இருக்கிறது அவங்களுக்கு வந்து ஒரு விழா மாதிரி இருக்கு. எப்ப பார்த்தாலும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இது வந்து உங்களுக்குள்ள சின்ன லடா இருந்தது அப்படின்னா, நீங்க கோவிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, அது வந்து அவங்களுக்கு ரொம்ப வருத்தமான விஷயமா இருக்கு. அதுதான் இந்த எனர்ஜி சொல்லுதே தவிர, அது லிட்டரல் குட் பை கிடையாது. என்ன சொல்றாங்க அப்படின்னா, சண்டை போட்டுக்கலாம். ஒண்ணும் தப்பே இல்ல. சண்டை போட்டுக்கிறது சண்டையில கிழியாத சட்டையே கிடையாது. பட் தெச்சு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சச் அ பியூட்டிஃபுல் எனர்ஜி. நீங்க கோச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து அவங்க வந்து உங்கள கோச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இப்போ உங்களுக்கு சமாதானம் சொல்றாங்க. இல்ல, இல்ல இது வந்து ஒரு சின்ன பிரேக் தானே, ஒரு பாஸ் தானே, மேபி நீங்க பிரிஞ்சிருக்கலாம். இல்லடா சிச்சுவேஷன் ஒரு இப்போ மேபி நம்மளுக்கு ஹாலிடே தீபாவளி ஹாலிடேஸ் அதுக்காக நீங்க பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா, இது வந்து ஒரு சின்ன பாஸ் தான். இது வந்து பிரேக் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. வீல் ஆஃப் ஃபார்ச்சூன். லக்கு உங்க பக்கம் திரும்பின்னு இருக்கு. நீங்க தான் உங்களோட லக் அப்படின்றாங்க நினைக்கிறாங்க. லக்கி சாம். யோ கிங் ஆஃப் கப்ஸ். ஹி லவ்ஸ் யூ. ஏஸ் ஆஃப் சோர்ட்ஸ். கிளாரிட்டி. கம்யூனிகேஷன். அகைன் த்ரோட் சக்ரா. பேஜ் ஆஃப் கப்ஸ். அதாவது இந்த பர்சன் உண்மையை தான் உங்ககிட்ட வந்து சொல்ல போறாங்க. உண்மைதான், உண்மை தவிர வேற ஒன்றும் இல்லை. இவங்க வந்து உங்ககிட்ட பேசும்போது ஒரு சிலருக்கு அந்த சந்தேகம் வர நம்பலாமா அப்படின்ற மாதிரி நம்பலாம் தாராளமா. ஏன்னா வந்து இங்கே பார்த்தீங்கன்னா என்ன காம்பினேஷன். நீங்கள் வந்து ரொம்ப ஸ்டேபிளான ஃபெமினின் எனர்ஜி. அவங்க வந்து ரொம்ப காதல் இருக்க ஒரு மாஸ்குலின். அவங்களும் ரொம்ப எமோஷனலாக ஸ்டேபிள். நீங்கள் ஃபினான்ஷியலாக ஸ்டேபிள், அவங்க எமோஷனலாக ஸ்டேபிள். இது எப்படி வேணால் எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த எனர்ஜியில் இருக்கலாம், அவங்க இந்த எனர்ஜியில் இருக்கலாம்.
இங்க வந்து ஜெண்டர நீங்க கன்சிடர் பண்ணவே படாதீங்க. நீங்க வந்து சில விஷயங்கள் வந்து வாழ்க்கையில உங்க வாழ்க்கைய ஸ்திரப்படுத்திக்கிற விஷயத்துல நீங்க ஒ என்ன சொல்றது? முழு முனைப்போட ஈடுபட்டுட்டு இருக்கீங்க. அதுதான் வந்து உங்க பெர்சன் உங்ககிட்ட அட்ராக்ட் பண்ணுது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா, உங்க பெர்சன் வந்து ரொம்ப எமோஷனலா மெச்சூர்ட். இந்த மாதிரி இருக்காது அவங்க கிட்ட. எதா இருந்தாலும் நீங்க ஓப்பனா பேசுற மாரி தான் அவங்க வந்து எல்லாத்தையுமே வந்து ரொம்ப போல்டா எடுத்துப்பாங்க. நீங்க வந்து உள்ள ஒண்ணு வச்சு பேசுறீங்க. இல்ல நீ அப்படி நெனச்சுட்ட, நீ இப்படி நெனச்சுட்ட. நோ. அங்க ட்ராமாவே இல்ல. உங்களோட ஸ்டெபிலிட்டிய அவங்க பார்க்குறாங்க. இப்படி வச்சீங்கன்னு வச்சா, இங்க பாருங்க அவங்களால பார்க்க முடியுது உங்கள. நீங்க எவ்வளோ ஸ்டேபிளா இருக்கீங்க, நீங்க என்ன பண்றீங்க, எல்லாத்தையுமே அவங்களால பார்க்க முடியுது. இன்னும் இந்த பெர்சன் வந்து உங்ககிட்ட காதல சொல்லல ஃபார் ஷூர். என்னால அது நிச்சயமா சொல்ல முடியும். ஏன்னா இங்க பார்த்தீங்கன்னா, இந்த காதல் இங்க இன்னும் இந்த கைகள்ல தான் இருக்கு. உங்க கைகளுக்கு இன்னும் வரல. ஆ அவங்களோட காதல் வந்து ரொம்ப ஆழம். ம் வெளியில காமிச்சுக்க மாட்டாங்க. வெளியில உங்களுக்கு வார்த்தையில அவங்க சொல்ல போறது இல்ல. ஆனா வந்து ரொம்ப லைட் ஹார்ட்டட் எனர்ஜியா உங்ககிட்ட வரும்போது, பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்றாங்க. இங்க பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப விளையாட்டுத்தனமா, சரி, சரி, ஓகே அப்படின்ற மாரி தான் இருக்கும். ஆனா, இது எப்படின்னா, உங்கள ரொம்ப ஆழமா நேசிக்கிறாங்க. அத மேபி அவங்களுக்கு எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியாம இருக்கலாம். ரொம்ப விளையாட்டுத்தனமா உங்ககிட்ட வந்து காதல சொல்லுவாங்க. இல்லன்னா வந்து கண்டும் காணாத மாதிரி இருக்கலாம். ஆனா அவங்க அந்த கண்டும் காணாத மாதிரி இருக்கிற சிச்சுவேஷன்லயே உங்கள உங்கள ஃபுல் ஃபோக்கஸ் உங்க மேல தான் இருக்கு. ஆனா உங்களுக்கு அது தெரியாது. உங்களால அத பார்க்க முடியாதே தவிர உங்களால உணர முடியும். ஏன்னா இங்க எல்லாமே நீங்க ஒரு ஹை ப்ரீஸ்டஸ் எனர்ஜில தான் வரீங்க. யூ கேன் சென்ஸ் இட். ஆனா நீங்க வந்து இல்ல, இல்ல எனக்கு வந்து எவிடென்ட்டா தெரியணும் அப்டின்னீங்க. அது இருக்காது இந்த காதல் வாழ்க்கையில. ஸோ அது பிரபஞ்சம் முன்னாடியே சொல்றாங்க. இவங்களோட காதல் வந்து வெளியில பறைசாற்றிக்கிற காதலா இருக்காது. ஆனா சின்ன சின்ன விளையாட்டுத்தனம், ஊடல், உங்கள வம்புக்கு இழுக்கிறது, இல்லன்னா வந்து அ தூரமா இருந்து உங்கள பார்க்கறது, இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்ல தான் இந்த பெர்சனோட காதல நீங்க உணர்ந்துக்க முடியுமே தவிர, யாரோ என் த்ரோட் சக்கரா பிளாக் பண்றாங்க. இங்க வந்து ஃபுல்லா வந்து அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்களான்னு சொல்ல முடியாது. கண்டிப்பா இந்த பெர்சன உங்ககிட்ட வரவிடாம தடுக்க நெகட்டிவ் எனர்ஜி வந்து வேலை செய்றாங்க. நிச்சயமா அது இருக்கு. கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. உங்களோட கம்யூனிகேஷன் எப்பவுமே கிளியரா வச்சுக்கோங்க. அது ரொம்ப அவசியமா இப்போ. உங்கள ரொம்ப மிஸ் பண்றாங்க. அதுவும் ரொம்ப தெளிவா இருக்கு இந்த கார்ட்ல. ஸோ நீங்க இதுதான் நெனச்சுட்டு இருக்கீங்க. இல்ல இத விட நீங்க வேற ஏதாவது நெனச்சுட்டு இருந்தாலும் பரவால்ல. இதுதான் உங்க பெர்சன் வந்து இப்போ கரண்ட்டா உங்கள பத்தி நெனச்சுட்டு இருக்க அ நினைவுகள். அது இல்லாம ஒரு அழகான காதல் உணர்வுகளும் கூட. ஜெய் சரம். காட் பிளஸ் யூ.